எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது இறைவா எம் பாடல் உமை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிர்கின்றது இறைவா எம் பாடல் உமை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது என்றென்றும் குறையாத உயிரூற்று நீரல்லவா தலைவா என் வாழ்வில் யாமெல்லாமும் பாத சரணல்லவா வகுப்பவனே இறைவாக உன் பாதம் பணிகின்றோம் இத்தனை ஆண்டுகளா பெற்ற உன் அன்பினை நித்தமின் வாழ்வாழே பாடிடுவோம் நாடுகள் மொழிகள் மக்கள் இனங்களுக்கே ஒளியாய் தேடிடும் வாக்கு உடன் பிறப்பாகினாரே எரிகின்ற தீபமா விண்ணுலகும் மண்ணுலகும் மறு ஆக்கம் அடைந்திடுமே தலைவா விடுதலை வழங்குகின்ற ஆவியின் பொழிதலினா வகுப்பவனே இறைவாக உன் பாதம் பணிகின்றோம் இத்தனை ஆண்டுகளா பெற்ற உன் அன்பினை நித்தமின் வாழ்வாழே பாடிடுவோம் பார்வை பூமியின் மேல் விழுந்தது மீட்பதற்கே தந்தாய் எம் கடவுள் எங்கள் காலத்துள்ளே பிறந்தாரே பாதம் பணிகின்றோம்
யூபிலி 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 யூபிலி. புதிய வாழ்வு அருளின் வாழ்வு, புதிய பிறப்பு அதுவே சிறப்பு. புதைந்த நன்னிலை இழந்த உரிமைகள் அருளால் ஆவியால் திரும்ப பெறுவோம். தந்தை இறைவனின் சிந்தை செய்யும் மந்தை எனவே தோழிணைவோம். தந்தை இறைவனின் சிந்தை செய்யும் மந்தை எனவே தோழிணைவோம். நன்றி 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 இறைவா, உள்ளம் உயர்த்தி என்றும் சொல்வோம். நன்றி 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 இறைவா, உள்ளம் உயர்த்தி என்றும் சொல்வோம். என்னை அபிஷேகம் செய்திடுவே தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். ஆவியை பொழிந்திடுவே என்னை அபிஷேகம் செய்திடுவே தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். இறைவார்த்தை போதிக்கவே சாட்சிகளாய் எழும்பிடவே. இறைவார்த்தை போதிக்கவே சாட்சிகளாய் எழும்பிடவே. ஆவியின் வல்லமை பொழிந்திடவே உம் சீடராய் என்னை மாற்றிடுவே. ஆவியின் வல்லமை பொழிந்திடவே உம் சீடராய் என்னை மாற்றிடுவே. ஆவியை பொழிந்திடுவே என்னை அபிஷேகம் செய்திடுவே. தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும். அவர் நாமம் பாடிடவே, அவர் வார்த்தை தியானிக்கவே. அவர் நாமம் பாடிடவே, அவர் வார்த்தை தியானிக்கவே. ஆவியின் வல்லமை பொழிந்திடவே உம் சீடராய் என்னை மாற்றிடுவே. ஆவியின் வல்லமை பொழிந்திடவே உம் சீடராய் என்னை மாற்றிடுவே. ஆவியை பொழிந்திடவே என்னை அபிஷேகம் செய்திடுவே. தேவா, உம் வரங்களால் என்னை நிரப்பி
சிறுவர்கள் முன்னே வர வர இதோ யூபிலியின் சிலுவைக்கு மலர்களை தூவி வரவேற்கின்றார்கள் நம் சிறுவர்கள். இதோ அந்த சிலுவையை பின்தொடர்ந்தவர்களாக இறைவார்த்தைக்கு அஞ்சலி செலுத்த, சிலுவையின் பின்புறமாக இறைவார்த்தைக்கு அஞ்சலி செலுத்த நமது சிறுவர்கள் இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இதோ பவனியிலே எடுத்து வரப்பட்ட இந்த இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இப்பொழுது அஞ்சலி பாடப்பட்டு இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. எனவே நாம் அனைவரும் இறை வார்த்தையின் அஞ்சலிக்கு நம்மையே நாம் உட்படுத்துவோம். அஞ்சலி மலஞ்சலி அஞ்சலி தெய்வ அஞ்சலி இறை மகனே தெய்வ அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லலே யாவருக்கும் ஆராதனை 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 அஞ்சலி ரூப அஞ்சலி இறை மகனே ரூப அஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லலே அந்நியவர் யாவருக்கும் ஆராதனை 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 அஞ்சலி வழங்கலி இறை மகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த வல்லலே அரியோ யாவருக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அனைவரும் நம் சிரம் தாழ்த்தி அதே இறைவார்த்தைக்கு வணக்கம் செலுத்துவோம். கண்களை இறைவார்த்தையை நோக்கி தொட்டு நம் கண்களை நோக்கிக் கொள்வோம். ஆண்டவரின் திருக்காட்சி பெறலாம். திருப்பலி முன்னுரை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்காக குடியில் பிறந்த இறைமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திரு அவையின் பழம்பெரு பெருவிழாக்களில் ஒன்றான ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா மூலம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் உரித்தான ஒன்று என்பதை ஆழமாக பதிவு செய்கிறது நம் திரு அவை. தன்னை தேடி வருபவர்களை அற்புதமாக வழிநடத்தி தன்னை வெளிப்படுத்தி எனவேதான் பவுலடியார் ஆண்டவர் அனைவரையும் அன்பு செய்யும் ஆண்டவராம்
திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவிடையா அன்றாடு
மூன்று அரசர்களுடைய அந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த மூன்று அரசர்களுடைய விழாவை கொண்டாடுற நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மூன்று அரசர்கள்னா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது என்ன? புறவினத்தார் ஒன்று. அப்புறம் மூன்று அரசர்கள்னா இன்னைக்கு வாசகத்துல கூட வாசிச்சேன் நானு. விண்மீன் நம்மளுக்கு ஞாபகம் வரணுமா இல்லைங்களா? மூன்று அரசர்களாலே விண்மீன்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் தான் அந்த மூன்று அரசர்கள். அப்ப இந்த விண்மீன்களால் வழிகாட்டப்படுதல் அப்படிங்கிறது இன்றைய காலங்கள்ல எப்படின்னு தெரியல. அவர்கள் புறவினத்தவராக இருக்கின்ற இந்த மூன்று அரசர்களும் வெவ்வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள். இந்தியா மற்றும் பாலஸ்தீன பகுதியில் இருக்கின்ற அந்த மூன்று அரசர்கள் வந்ததாக சொல்லப்படுகின்றது இறையல் விவிலிய அறிஞர்கள். அப்ப மூன்று பேரும் ஒரே ஊரை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் மூன்று பேரும் விண்மீன்களின் அந்த பிரகாசத்தினை கண்டு அந்த விண்மீன்களின் கால குறிப்பை கண்டு இயேசுவை வணங்க வந்திருக்கின்றார்கள். அப்படின்னா இதை எப்படியே நம்ம இன்றைய வாழ்க்கையில் நடக்கிற நம்ம இந்தியாவில் நடக்கிற பல்வேறு நிலைகளை நம்ம சொல்லி ஒத்தி பார்க்க முடியும். என்ன அப்படின்னா நம்மளோட கால கணிப்புகள்லாம் எதில் செய்கிறோம்? விண்மீன்களை வைத்து தானே செய்கிறோம். இந்த ஜோசியம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இதெல்லாம் எதை வச்சு கணிக்கிறோம்? விண்மீன்களை வைத்து தான் கணிக்கின்றோம். அப்ப இன்றைய திருவிழா வந்துட்டு நம்மளை ஜோசியம் பார்க்க அழைப்பு விடுக்குதா? இல்லை. இதற்கெல்லாம் மேலாக இயேசு என்னும் அந்த சூரியனை வணங்க அழைப்பு விடுக்கின்றது. அவர்கள் விண்மீன்களால் வழி நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த விண்மீன்களுக்கு உதவியை கொண்டு இயேசுவை அவர்கள் நாடுகின்றார்கள், இயேசுவை அவர்கள் வணங்குகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மூன்று ஞானிகளுடைய பெயர்கள் என்னன்னு தெரியுங்களா? கஸ்பார், மெல்கியூர், பல்தசார். இவங்க மூன்று பேர் தான் இவங்களுடைய பேரு. அப்ப இந்த மூன்று ஞானிகளும் ஏன் விண்மீன்ல பார்த்து வணங்க வந்திருக்கணும்? விண்மீன் பத்தி எழுத கண்டதும் அது ஒரு செய்தி சொல்லுது. அதுக்காக அவங்க எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கணும். அந்த விண்மீனுடைய அந்த வழிகாட்டலின்படியே வந்திருக்கும் பொழுது ஏறக்குறைய நெடுந்தூர பயணம் தான் அவங்களுடைய பயணம் கூட. ஏன்னா இந்தியா மற்றும் அந்த பாலஸ்தீன பகுதிகள் வந்து யூதேயா நாட்டுக்கு பயணம் போகிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது இல்லைங்களா? அப்ப ஏன் அவங்க பயணப்படணும்? அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படிங்கிற அந்த முதல் வாக்கியத்துல அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படி அந்த எதிர்நோக்குக்கு வந்துட்டு மூன்று விதமான விளக்கங்களை நான் சென்ற வாரம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சென்ற வாரமா இல்லை, அதுக்கு சென்ற வாரம் தான் கொடுத்தேன். ரைட், சென்ற வாரம் தான் கொடுத்தேன். முதல்ல வந்துட்டு தேடல், இரண்டாவது காத்திருத்தல், மூன்றாவது அர்ப்பணித்தல். இந்த மூன்றிலும் முதல் தேடல் அவர்களுக்கு இருந்தது. இறைவன் பால் தேடல் இருந்ததால் தான் அவர்கள் அந்த விண்மீன் தங்களுக்கு செய்தியை உணர்த்தும் செய்தியை கண்டு அவர்கள் இறைவனை தேடி பயணப்படுகின்றார்கள். அந்த பயணம் எருமனே இந்த காலங்கள்ல இருக்கிற மாதிரி இப்படின்ட்டு கிளம்பிற மாதிரிலாம் இல்லை. அப்ப நெடுங்கால் பயணம். அப்ப இந்த செல்வந்தர்கள் எல்லாருமே, இந்த ஞானிகள் எல்லாருமே செல்வந்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதனால அவங்களுடைய பயணம் மிகவும் எளிதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இல்லை என்னும் காடுகளும் மலைகளும் அந்த மலை குன்றுகளும் அவர்களுக்கு அச்சத்தை வருவிச்சுதான் இருக்கும். யாரா இருந்தாலுமே, எவ்வளவு பெரிய தைரியசாலையா இருந்தாலுமே வீட்டுல பார்த்தா என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம், லைட்டை தேடுவோம் முதல்ல. ஆனாலும் அந்த ஞானிகள் அந்த அந்த தடங்கல்களையும் தாண்டி இருக்கின்றார். அப்ப அந்த துன்பங்களை எல்லாம் இந்த சிலுவையின் நம்பிக்கை கொண்டதால் தான் அவர்கள் கடந்திருக்க முடிகின்றது. அப்ப கடவுள் வாழ் முதலில் தேடல் இருந்திருக்கின்றது அவர்களுக்கு. இரண்டாவது, அவர்கள் கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் எதை நினைவுபடுத்துகின்றது? என்னென்ன பரிசு பொருட்கள் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். பொன், தூபம், வெள்ளை போலம், இதை மூன்றையும் குழந்தைக்கு காணிக்கையா கொடுக்கிறாங்க. எதற்கு இந்த மூன்று பொருட்களும் பிரதிபலிக்கின்றது? பொன்னால் அரசனாகவும், தூபத்தால் இறைவனுடைய பிரசன்னம். அப்புறம் நான்காவது வெள்ளை போலம், தூய்மையெல்லாம் இல்ல,
இறப்பு. அப்ப பொன் அப்படிங்கிறதே வந்துட்டு யாருக்கு கொடுக்க வேண்டியதுன்னா, அந்த யூதர்களுடைய சட்டத்தின்படி அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியில பார்க்கும் பொழுது அரசனுக்கு உரியது பொன். அதனாலதான் அரசனுக்கு அந்த காணிக்கை அவனுடைய வரி செலுத்தும் போது பொற்காசுகளை தான் வரியா செலுத்துவாங்க. அதே கோயில்ல வரும் பொழுது காணிக்கையை மாத்திடுவாங்க. அந்த நாணயம் வந்து கடவுளுக்குரிய அந்த பெயர் பறிக்கப்பட்ட நாணயம் தான் மாற்றாக கொடுக்கப்படும். அப்ப கடவுள் அந்த அரசனுக்குரியது இயேசுவை வந்துட்டு ஒரு அரசனாக ஏற்றுக்கொள்கின்றனர் 3 வரும். அதற்கு பிறகாக தூபம் அவருடைய இறை தன்மையை குறிக்கின்றது. தூபம் யாருக்கு அந்த காலத்துல காட்டப்பட்டதுன்னா கடவுளுக்கு மட்டும்தான் காட்டப்பட்டது. அப்ப கிறிஸ்துவும் கடவுளாக கடவுளின் பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும் என்கின்றதை அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். 3வதாக வெள்ளை போலம். இயேசுடைய அந்த இறப்புக்கு முடிஞ்ச பிறகு அவர்களை எதை வச்சு கட்டி சுத்தினாங்க? வெள்ளை போலத்தை வைத்துதான் கட்டினார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 40 மிகவும் தெளிவாக சுட்டுகின்றது. அவருடைய இறப்பிற்கு பிறகு வெள்ளை போலத்தை வைத்துதான் இயேசுவை சுற்றி வைக்கின்றார்கள். அப்ப இந்த 3மே இயேசுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு பரிமாணத்தையும் நமக்கு காட்டுகின்றது. அவர் அரசனாகவும் இருக்கின்றார், கடவுளாகவும் இருக்கின்றார், மனிதனாகவும் இருக்கின்றார் என இந்த 3 நிலைகளிலும் இயேசுவை அந்த 3 ஞானிகளும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த 3 ஞானிகளைப் போல நாமும் இயேசுவை அரசராகவும் கடவுளாகவும் மனிதராகவும் அந்த இறப்பினுடைய அந்த தருணத்தில் நமக்காக பிறந்தார் என்பதையும் ஏற்றுக்கொள்ள நாம் தயங்கக்கூடாது என்பதற்காகவே இந்த 3 ஞானிகளின் பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அப்ப இந்த 3 ஞானிகள் நமக்கு குறிக்கின்ற செய்தி என்ன? இயேசுவே மற்ற யாருனாவது வணங்க வந்தாங்களா? வேற யாருனாவது வணங்க வரலைங்களா? ஆட்டு இடையர்கள் வணங்க வந்தாங்க. ஒரு பக்கம் ஞானிகள், ஒரு பக்கம் செல்வ செழிப்பவர்கள் தான் வராங்க, இன்னொரு பக்கம் கடைநிலை ஊழியர்கள், ஆடுகளை மேய்க்கிறவங்க தான் இஸ்ரேலுடைய அந்த பின்னணியில பார்க்கும் பொழுது மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த கடைநிலையில் இருப்பவர்களும் உயர்நிலையில் இருப்பவர்களுக்கும் யாரு ஒருவராகவே காட்சியளிக்கின்றார்? கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிற காட்சி அளிக்கிறார். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை களைய இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த கடவுளுடைய அந்த தேடலும் சந்திப்பும் நம்மை இந்த நிலைக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாம் இன்னைக்கு வந்து ஒரு சிலுவையை வச்சிருக்க ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு பேர் என்ன சிலுவை? யூபிலி திருச்சிலுவை அப்படின்னு திரு அவை சொல்லுது. இந்த யூபிலி திருச்சிலுவையினுடைய அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோகோ மாதிரி வட்ட வடிவில் இருக்கும். அந்த வட்ட வடிவில் அந்த இருக்கிறதுல வந்துட்டு அது படகு போன்ற அமைப்பு. அந்த படகு போன்ற அமைப்பு எதுக்கு குறிக்கிறதுனா பயணத்தை குறிக்கின்றது. பயணம்னா இன்றைய திருவிழாவோடு நம்ம ஒத்தி பார்க்கும் பொழுது ஞானிகளும் பயணம் செய்தார்கள், இன்னைக்கு நாமளும் பயணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி ஞானிகள் தங்களது அந்த சிறிய தூண்டுதல் அந்த விண்மீன் தூண்டி இவர்கள் எப்படி பயணம் மேற்கொண்டார்களோ அதே போல நாமும் இறை வார்த்தையின் தூண்டுதலால் நம் வாழ்வை இறைவனை நோக்கி பயணப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் அங்க அந்த லோகோல பாத்தீங்கன்னா ஒரு படகு மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த படகு மாதிரி இருக்கிறது நம்மளுடைய பயணத்தை குறிக்கின்றது. நம்ம இந்த உலகில வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் சொற்பமான நாட்கள் தான். புனித அகஸ்தீனார் கூட இப்படி சொல்லுவார், எங்களை படைத்த இறைவா, நாங்கள் உம்மில் சரணாகதி அடையும் வரை எங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது ஆங்கிலத்துல மை சோல் டேக் ரெஸ்ட் அன்டில் இட் ரெஸ்ட் இன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கடவுளிடம் நிம்மதி தேடும் பொழுது, இந்த கடவுளை நோக்கி பயணப்படும் பொழுதுதான் நாம் கடவுளை சரணாகதி அடைக்கின்றோம். இரண்டாவதாக அந்த 4 உருவங்கள் பொருத்திய உருவங்கள் இருக்கும். 4 உருவங்களும் ஒன்றை ஒன்று தழுவியதாகத்தான் இருக்கும். அதுவும் 4 வேறு வேறு கலர்கள் இருக்கும். அதை எதை குறிக்குதுன்னா 4 மக்கள், வெவ்வேறு 4 திசைகளில் இருந்த வந்த மக்கள், வெவ்வேறாக இருந்த மக்கள் ஒரே கருத்துக்காக ஒரே மக்களாக சேர்ந்து பயணிக்க அழைப்பு விடுக்கின்றது. எப்படி ஞானிகளும் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க தான், ஒரு ஊர்ல இருந்து 3 ஞானிகளும் அல்ல, அந்த 3 ஞானிகளும் வெவ்வேறு ஊரை சார்ந்தவர்களாக தான் இருந்தார்கள். அப்படி அந்த 3 ஞானிகளும் வந்து ஒரு இடத்துல பயணப்பட்டு ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து எப்படி இயேசுவை நோக்கி பயணப்பட்டார்களோ அதுவை போல நாமும் பல்வேறு ஊர்களிலும் இங்க சௌரிபாளையத்துல இருக்கிறோம், நிறைய ஊர்கள் இருக்கிறோம், ஆட்டையம்பட்டியில இருக்கிறோம், மல்லச்சமுத்திரத்துல இருக்கிறோம்,
இவங்க எல்லாரும் சேர்ந்து மதியம்பட்டி எனும் திரு அவையாக நாம் யாரை நோக்கி பயணப்பட வேண்டும்? இயேசுவை நோக்கி பயணப்பட வேண்டும். இந்த பயணம் தான் நம்மை அவருடைய வாழ்விற்கு இட்டு செல்லும். அப்ப இந்த 4 வண்ணங்களும் அதுதான் இருக்கு. இந்த தழுவுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றை ஒன்று சேர்ந்து இருப்பாங்க. எப்படி ஞானிகளும் இடையர்களும் சேர்ந்து இயேசுவை தொழுதார்களோ அதே போல நமக்குள்ளாராக இருக்கின்ற அந்த ஏற்ற தாழ்வுகள், நீ பெரியவன், நான் சின்னவன், உங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட மதிப்பு இருக்கு, என்கிட்ட நான் அரசு வேலையில் இருக்கிறேன், நீ சும்மா காட்டு வேலைக்கு தானே போயிட்டு இருக்கிற, இந்த மாதிரியான பாகுபாடுகள் இல்லாமல் வாழ அழைப்பு விடுக்கின்றது. எங்க வீட்டுல சாமியார் இருக்கிறாரு, உங்க வீட்டுல யாரும் இல்லை, எங்க வீட்டுல பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, உங்க வீட்டு பசங்களாம் சரியா படிக்கிறதுல, அதனால எங்கட பேசாதீங்க. இந்த மாதிரியான அந்த ஏற்ற தாழ்வுகளை களையத்தான் இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அந்த லோகோவுடைய அந்த மையத்துல பார்க்கும் பொழுதும் சரி, அது அதுக்கு தான் நம்மளுக்கு அழைப்பு விடுக்கின்றது. அப்ப நாம எதை நோக்கி பயணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்துதலை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். அப்படி களையப்படும் பொழுது மட்டும்தான் அது நம்மளுக்கு சாத்தியமாகும். அலைகள் அப்படின்னு அந்த அலைகள் மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த அலைவரிசைகள் மாதிரி இருக்கும். அந்த அலைகள் வந்துட்டு எப்பயுமே மேல் நோக்கியதாக இருக்கும், ஆனா இந்த அலைகள் மட்டும் உள் நோக்கியதாக இருக்கும். அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த குழப்பங்களையும் துன்பங்களையும் குறிக்கின்றது. வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்படி அந்த ஞானிகள் பயணப்படும் பொழுது அவர்களுக்கு கஷ்டம் இருந்ததோ, அவர்களுக்கு இடையில சாப்பாடு இருந்திருக்காது, காடுகளுக்கு நிறைந்த பயம் இருந்திருக்கும், அந்த காட்டு விலங்குகள் அச்சுறுத்தல் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர்கள் பயணப்பட்டு இயேசுவை சந்தித்தார்கள். அதே போல இன்றைய அந்த லோகோவொளி அதைத்தான் குறிக்குது. நாமளும் நம்மளுடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். நம்ம வீடுகளில் குழந்தைகள் சரியாக படிக்காத இருக்கும், நம்ம மனைவி நம்ம பேச்சை கேட்காத இருப்பாங்க, நம்ம கணவர் நம்ம பேச்சை கேட்காத இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் சரியா படிக்காத அந்த சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு வீட்டில் இருக்கிற யாருமே அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவர்களுடைய அறிவுரைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம். இதையெல்லாம் கடந்து நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பயணம் இன்னும் நிறைவாக இருக்கும். கடலில் அலைகள் எப்பொழுதுமே ஓய்வது கிடையாது. மனிதன் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் ஓய்வது கிடையாது. ஒன்று விட்டா ஒன்று வந்துடுது சாமிதான். அதுதான் உலக நீதி, அதுதான் வாழ்க்கை நீதியே. நம்ம நிம்மதியா இருந்துட்டோம்னா நம்ம கடவுளை நினைக்கவே மாட்டோம், அப்படிதானே? நம்ம சந்தோஷமா இருந்துட்டோம்னா எப்ப நம்ம கடவுளை நினைச்சிருக்கிறோம்? நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நம்ம கடவுளை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம துன்பத்துல இருக்கும் பொழுது கடவுளை நினைத்து நினைத்து பார்ப்போம். நான் இப்படியெல்லாம் கோயிலுக்கு வரேன், எனக்குன்னு பார்த்து இப்படி கொடுக்குறியே சாமி அப்படின்னு நம்ம கேள்விக்கிறோம். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு துன்பம் வருகிறது என்றால், உங்களுக்கு சிலுவை வருகின்றது என்றால், நீங்கள் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவே துன்பங்களின் வழியாகத்தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என எபிரேயர்கள் திருமுகம் 5வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. அப்ப துன்பங்களின் வழியாக கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால் அந்த துன்பங்களின் வழியாக நாமும் கிறிஸ்துவோடு பயணப்பட அந்த கீழ்ப்படிதலுக்கு நாமும் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக அந்த சிலுவை தாங்கிய நங்கூரம் என்பது எதிர்நோக்கு நமக்கு குறிக்கின்றது. இந்த அலைகளுக்கு மீதான அந்த நங்கூரமாக இருக்கின்ற அந்த சிலுவை வந்துட்டு நம்மளுடைய இந்த பல அலைகளிக்கப்படுகின்ற இந்த துன்பங்களுக்கு மத்தியில் நமக்கு இருக்கின்ற ஒரே வெளிச்சம் அந்த சிலுவை தான். இயேசு எப்படி அந்த சிலுவையை தூக்கி கொண்டு சென்றாரோ அதே போல நாமும் நம் துன்ப துயரங்களை தூக்கி கொண்டு அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமது அந்த குறைகள் எல்லாம் நமக்கு தெரியாது. எப்படி பாலை நிலத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் பாம்பு கடிக்கு உட்பட்டவர்கள் சிலுவையை பார்த்தார்களோ மீட்பு பெற்றார்களோ அதே போல சிலுவையை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்பதை நினைவுபடுத்ததான் அந்த சிலுவையை வைத்துப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த சிலுவையில் இருக்கின்ற அந்த உயிர்த்த ஆண்டவர் எதை மாட்சிப்படுத்துகின்றார்? நான் துன்பப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு உங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிற மாட்சிமையின் குருவாக தலைமை குருவாக அவர் நிற்கின்றார். அப்ப துன்பங்களின் வழியாகவும்
அந்த கீழ்ப்படிதலின் வழியாகவும் நாம் மாற்றி விடுத்தப்பட முடியும். ஆக இந்த திருவிழா வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்புகளை நாம் எடுத்துக்கொள்வோம். பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம இதை பத்தி சிந்திக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். நம்ம வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகளிலும் பல்வேறு தருணங்களிலும் இறைவனை தேடுகின்றோமா? முக்கியமா அந்த ஞானிகள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு அதுதான். இறைவனின் தேடலை நாம் சம்மதிக்கின்றோமா, அதுக்கு உட்படுறோமா அப்படிங்கிறதான். ரெண்டாவது, எத்தகைய பாதுகாப்பும் அரண்களும் இல்லாமல் நாம் பயணப்பட தயாராக இருக்கின்றோமா? எப்படி ஞானிகள் அந்த சொந்த ஊரை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்வ செழிப்புகளை எல்லாம் விட்டுட்டு கடவுள் மீது அந்த தேடல் இருந்ததால் பயணப்பட்டார்களோ, அதே போல நாமும் கடவுளை நோக்கி பயணப்பட தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நாமும் இறைவனை தேட, அந்த இறைவனுக்காக காத்திருக்க, அந்த இறைவனுக்காக நம்மையே அர்ப்பணிக்க இந்த திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னை மரியிடம் பிறந்தவரா இயேசுவை நம்புகிறேன். தாழ்த்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வீழ்ச்சி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே தூய ஆவியாரை நம்புகிறேன். அவர் துணை வேண்டுகிறேன். பாவம் மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ 3 அரசனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவர்கள் எவ்வாறு ஆண்டவரை தேடினார்களோ, ஆண்டவருக்காக காத்திருந்தார்களோ, துன்ப துயரங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த பயணத்தை மேற்கொண்டார்களோ, அதே போல நம்பிக்கையோடு நாமும் பயணப்பட தேவையான ஆசீர்வாதங்களை இந்த மன்றாட்டுக்கு வழியாக எடுத்து ஜெபிப்போம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் இறக்கைகளின் நிழலை எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழி போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தலைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டி தேவையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்று
இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, மரியாள் இறைவனின் தாய் என்பதை உணரும் நாங்கள் அன்னை மரியாளின் குணநலன்களான தாழ்ச்சி, தூய்மை, பகிர்வு போன்றவற்றை நாங்களும் பின்பற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றும் அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழியும் இறைவா, பிறந்திருக்கும் இப்புத்தாண்டில் எங்களுக்கு வேண்டிய வரங்களை பொழிந்து நாங்கள் எங்கள் குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் போன்ற உமது படிப்பினைகளை செயல்படுத்தி திருக்குடும்பத்தை போல வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இப்புதிய ஆண்டில் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பிறர் நலத்தோடு வாழ்ந்திடவும் நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரர் என்ற பிரிவினைகளை ஒழித்து எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து ஒற்றுமையுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதோ நம்பிக்கையோடு திருத்தலம் நாடி வந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். பல்வேறு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடும் நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்த மக்களை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் செய்கின்ற அனைத்திலும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் உடனிருப்பையும் கொடுத்து வழிநடத்துவீராக. மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். மணிக்கு தருகின்றோ உலமதில் உள்ளதை மகிழ்வோடு நினைத்து உந்தன் பலியினில் நிறைந்திட அளிக்கின்றோ காணிக்கை தருகின்றோ உலமதில் உள்ளதை மகிழ்வோடு உழைப்பின் விளைவையும் இணைத்து உந்தன் பலியினில் நிறைந்திட அளிக்கின்றோ நிறைப்பாய் நல்லிசுவே இறையும் அன்புடன் இருப்பவரே இறைப்பாய் நல்லிசுவே இறையும் அன்புடன் இருப்பவரே காணிக்கை தருகின்றோ உலமதில் அதை மகிழ்வோடு உழைப்பின் விளைவையும் இணைத்து உந்தன் பலியினில் நிறைந்திட அளிக்கின்றோ கோதுமை மணிகள் மடியும் மண்ணில் நிறைந்த பலந்தரவே மடிவோம் நாமும் தினமும் வாழ்வில் உண்மை நிலை பெறவே கோதுமை மணிகள் மடியும் மண்ணில் நிறைந்த பலந்தரவே மடிவோம் நாமும் தினமும் வாழ்வில் உண்மை நிலை பெறவே துன்பம் நிறைந்த வாழ்வை முழுதும் உந்தன் பாடும் அளிக்கின்றோம் துன்பம் நிறைந்த வாழ்வை முழுதும் உந்தன் பாடும்
அளிக்கின்றோம். கனிந்த மனத்துடன் நேற்று எமக்கு என்றும் வாழ்வில் பொழிவீரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பள்ளி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உய்த்துணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகி கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாற்றி எங்களை புதுப்பித்து, ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரையினையில் அமரோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனத்திற்கும் ஊற்றாக உம்முடைய ஆவியை இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு கிடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தை மோக்க ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்ற மோக்க ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து நத்தத்திலும் மங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனமை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆயப்பின் எல்லா தென்னாகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்க்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் திருமக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்க உந்தவராய் இருந்தோராக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம். எங்களை உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்க என்ன திருத்துதலுக்கும் அடைந்தீரே. பாவங்களை பாராமல் மித்திராவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒத்துழையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஏதோ இறைவனின் சமரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தருக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சட்டமனை காத்து முடியும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நீங்கள் கூட உய்ந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காது நிழலாக வா இறைவா. ஒருபோது உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நீ நுழைந்தாய். மாறாத அன்பில் மயில் ஒன்று கண்டே தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோது முனை பிரியா நிலையாய் உறவொன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே. நீங்காது நிழலாக வா இறைவா. ஒருபோது உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும்.
என்னுடைய கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீரேடும் மான் போல தேடி வந்தே, நீ வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீ தேடும் மான் போல தேடி வந்தே, நீ வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீ என்னுள்ளம் என்றாய், நிதமின் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன், ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா. யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்திகளின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண அறிக்கை. சேலம் மறை மாவட்டம் சின்ன கொல்லப்பட்டி கண்ணங்குறிச்சி தந்தை ஜான், தாய் மார்கரெட் சகாயராணிக்கும், தந்தை ஜான், தாய் மார்கரெட் சகாயராணி இவர்கள் மகன் பிரவீனுக்கும், சேலம் மறை மாவட்டம் மதியம்பட்டி பங்கு சௌரிபாளையம் தந்தை ராபர்ட் ஆரோக்கியராஜ், தாய் நிர்மலா மேரி இவர்கள் மகள் மெர்சி இன்ஃபென்டிற்கும் திருமணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. இத்திருமணம் சிறப்பாக நடைபெற இறைவனை வேண்டுவோம். இந்த திருமணத்தில் ஏதாவது உண்மையான தடை இருப்பின் பங்கு தந்தைக்கு தெரிவிக்கவும். பிரியமானவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு மாலை திருப்பலி இருக்கும். ஆரோக்கியநாதர் தேர் சுற்றுப்பிரகாரம் இருக்கும்.
பிரியமானவர்களே, வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு புனித வனத்து அந்தோணியார் கொடியேற்று திருப்பலியும் தொடர்ந்து கொடியேற்று பவனியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அனைவரும் நேரத்தோடு 6:30 மணிக்கு திருப்பலியிலே கலந்து கொண்டு நம்முடைய புனிதரினுடைய கொடியேற்று விழாவையும் இந்த நவநாட்களையும் தொடங்கி வைப்போம். ஒவ்வொரு நாளும் மாலையில கொடி பவனியும் திருப்பலியும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 8:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு நமது முன்னாள் ஆயர் சிங்கராயன் தலைமையிலே அந்தோணியார் தேர் திருவிழாவும், அதனை தொடர்ந்து காலையில ஒரு சிறிய தேர் பவனியும் பொங்கல் மந்தரித்தலும், பிறகு ஆடு மாடுகள் மந்தரித்தலும், இரவு தேர் பவனியும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வழக்கம் போல எப்பொழுதும் அந்த தேர் ஏற்பாடுகளை செய்கின்றவர்கள் சிறப்பாக செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அந்தோணியார் திருவிழா நோட்டீஸ் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. இன்னும் யாராவது கிடைக்கவில்லை என்றால் மெழுகுதிரி விற்கப்படுகிற இடத்துல இருக்கிறது, பெற்று செல்லவும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜூப்ளி ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு. அதன் அடையாளத்தை சகோதரர் திருப்பலியிலே அழகாக விளக்கம் சொன்னார். பெரிய ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது இந்த சிலுவை. கடல் பயணம் போயிருக்கிறீங்களா? கடல்ல எத்தனை பேர் கடல் பயணம், படகுல போட்ல? கொஞ்சம் பேர் போயிருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர். நானும் போனேன் கச்சத்தீவுக்கு போனேன். கடல்ல 1.5 மணி நேரம் தான் ஒரு போட்டில். ஆனால் அது பயங்கர பாதுகாப்போட அதை அழைத்து செல்லப்படும். ஏனென்றால் இலங்கையும் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் அங்கே செல்லுகின்ற அந்த இடம். போகும்போது அழகா இருந்துச்சு. 1.5 மணி நேரம் அப்படியே சில்லுன்னு போச்சு. வரும்போது பயங்கர அலை. அப்படியே அந்த கடல்ல அந்த நிறுத்திட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அது உள்ள போய் வெளியே வந்தோடனே போச்சுரா, இதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உள்ள போனோமா எப்படி வர்றது? இந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பாதுகாப்புக்காக. இந்த லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, காத்தடைக்கப்பட்ட அந்த இதெல்லாம் வேலையாகுது. அது நம்ம ஊர் ஏரியா இருந்தா கூட எப்படியோ வந்துடலாம். இந்த கடல்ல மாட்டினோமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றியது. உண்மையாவே நடந்தது இது. அந்த ஆக்சுவலா 2-3 பிஷப் இலங்கையிலிருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் பாதுகாப்பாக அந்த படகுல தான் வருவாங்க. ஆனால் அந்த வருஷம் கப்பலில் கூட்டிகிட்டு வந்தாங்க. கப்பல் பெருசு, அந்த இராணுவ கப்பலில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நினச்சிக்கிட்டோம், ஐயோ சாமி, அந்தோணியாரு அங்கே அந்தோணியார் தான் அங்கே வீடு போய் சேர்த்துறப்பா பத்திரமா அப்படின்னு. அங்கேருந்து வெளியே வந்தோடனே என் உயரத்தையும் ஆளையும் பார்த்தோன்னே ஏதோ தீவிரவாதியும் நிற்க வச்சுட்டாங்க. சில நேரங்கள்ல அந்த வாழ்க்கையில் அந்த பயம் இருக்கும் பாருங்க, அந்த இதுல அப்பதான் தோணும், ஏதாவது யாராவது நம்ம காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, அதே போலதான் அங்க இந்த கடல் அலையில ஓரத்தில் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த நடுக்கடல்ல கூட கப்பல் நிறுத்துறாங்கன்னா அதுக்கு முக்கியமானது என்னது? நங்கூரம். அது இந்த மாதிரி இதேதான் நங்கூரம் பெருசா இருக்கும். அது பெரிய ரோப்பு செயின் போட்டு அதை கடல்ல இறங்கிட்டாங்கன்னா அது மண்ணில் போய் பிடிச்சிக்கும். அது அந்த இடத்த விட்டு சுற்றி சுற்றி வரும வழி அந்த கப்பலை எங்கேயும் அசைக்க முடியாது, எங்கேயும் போகாது. அது சில டெக்னிக்லாம் இருக்குது. அது அப்படியே அந்த படகை தள்ளிக்கிட்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நேராக வரும்பொழுது அப்புறம் தான் அந்த நங்கூரம் வெளியே வரும். பாதுகாப்பாக பயணம் இருக்கும். அதே போலத்தான் இந்த 3 வருஷ திருநாளில் இந்த ஒரு நம்பிக்கையின் நங்கூரம், இந்த ஆண்டவர் இயேசு அவருடைய பாடுகளை தியானிக்கின்றோம். அந்த பாடுகள்ல இருந்து ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் பாருங்க, அந்த சிலுவை தான் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் நம்ம வாழ்க்கையில இந்த ஜூபிலி ஆண்டை அறிவிப்பதற்கு முன்பதாக இருந்த சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரியும். உலகமெங்கும் போர் குழப்பம் இப்பயே தான் நடந்துட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா என்று எல்லா நாடுகளுக்கும் அந்த எல்லை பிரச்சனைகள், அந்த வேதனைகள், மக்கள் என்ன செய்வது என்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். அது ஒரு சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை,
கொரோனா தொற்று நாயினாலே எத்தனையோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், உயிர்த்த ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அவர் நம்பிக்கை நங்கூரம், அவரை பின்தொடர்வோம் என்று இந்த ஜூபிலி ஆண்டை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நாளுடைய இந்த பவனிகள், இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தது. இந்த ஆண்டு இந்த பவனி தொடரும். இந்த சிலுவையானது ஒவ்வொரு மறைவட்டத்திற்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த முதல் மாதம் அந்த மறைவட்ட முதன்மை இருக்கிற பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் வேற பங்கு போகும். இந்த ஒரு மாதத்திற்கு இந்த ஷெட்ல சென்டர் பகுதியில் அது வைக்கப்படும். உங்களுடைய அன்பியங்களுக்கோ கிளை பங்குகளுக்கோ அல்லது வீடுகளுக்கோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து சென்று மகிமை செய்ய விரும்பினால் எடுத்து செல்லலாம். நானோ திருத்தொண்டரோ உபதேசரோ உங்களுக்கு வழிகாட்டுவோம், உதவி செய்வோம். பிறகு வேறு பங்குக்கு மாற்றி அமைக்கப்படும். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம கேட்போம். நம்முடைய நம்பிக்கை பிரதர் மறைவுரையில் சொன்னது போல நம்ம வாழ்க்கையில் வருகின்ற எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்களை தினமும் அனுபவிக்கிறோம். அதனால இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று யோசிக்க தேவையில்லை. நமக்கு ஆண்டவரை தேட வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவரிலே நம்பிக்கை கொண்டு அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் வழிகாட்டுவார். நம்ம அன்றாடம் நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகளை பார்க்குறோம். குடும்பங்களில் மட்டுமல்ல, கண்ணீர்களிலும் இருக்கிறது, குருக்களிடமும் இருக்கிறது. ஆனால் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியது இந்த வெற்றியின் சின்னமான இந்த சிலுவை. அதை பற்றி கொண்டு பயணமாகவும், இதே சிலுவை போல ஒரு பெரிய சிலுவை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராலயம், குழந்தை இயேசு பேராலயத்தில் இந்த வருஷம் முழுவதும் பர்மனண்டாக வைத்திருப்பார்கள். அந்த திரு பயணமாக நான் சேலம் போகிறேன் அப்படின்னு நினச்சா நான் அங்கே போய் அந்த சிலுவை ஆராதனை செய்யலாம். அல்லது குடும்பமாக திரு பயணமாக இதற்காக செல்லலாம், அன்பியமாக செல்லலாம். நமது பங்காக கூட நாம் அந்த குழந்தை இயேசு பேராலயத்திற்கு அந்த திரு பயணத்தை மேற்கொண்டு பரிபூரண பலனை பெற முயற்சி எடுப்போம். அனைவரும் எழுந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கற்றுக்கொள்ளவும் தகுதியான அவளுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே, எங்கள் மரிய மதலினாலே பிரியமாய் வந்தோம் எம்மை நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. மகிமை புரியும் தாயே, எங்கள் மரிய மதலினாலே
பிரியமாய் வந்தோமே உம்மை நீ புனிதமாய் மாற்றிட தாயே. மதலைனோரில் பிறந்தவரே, மதிய பட்டியல் வாழ்பவரே, மாந்தர்கள் வேண்டுதல் கேட்பவரே, மண்ணில் வாழ்வு காவலே, மகிமை புரியும் தாயே. எங்கள் மரிய மகளே நாளே. சிலுவை அடியில் ஆறுதல் அளித்தான், உயிர்த்தெழுந்தே சுவை காட்சியை கண்டான். சிலுவை அடியில் ஆறுதல் அளித்தான், உயிர்த்தெழுந்தே சுவை காட்சியை கண்டான். இதயத்தில் சுரந்திடும் அன்பதை நாளே, இதயத்தில் சுரந்திடும் அன்பதை நாளே, இறையரசினிலே மாற்றையாய் ஒளிந்தார். மதலைனோரில் பிறந்தவரே, மரிய மட்டியில் வாழ்பவரே, மாந்தக வேண்டுதல் கேட்பவரே, மண்ணில் வாழ்வு காவலே, மகிமை புரியும் தாயே. எங்கள் மரிய மகளே நாளே. பெரியுமாய் வந்தோம் உம்மை நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. நீ புனிதமாய் மாற்றிடு தாயே. பரிசுத்த தந்தை பாப்பரசருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நமது பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், நம் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடம் எங்களை விடுவித்தருளும். அருளில் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருமயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாதுகாவலியான புனித மரிய மதலை நம்மாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்தந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித காவல் தோதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க. அரசு வருக.